தேர்தல் வீக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்ததை சீமான் பணக்குழப்பு என விமர்சனம் செய்து இன்று காலை பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பதில் அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் ஒளிவாங்கியை நீட்டினால் அண்ணன் சீமான் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும், சமகால சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வீக வடிவமைப்பாளர்களை நீப்பதன் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் பணக்குழப்பு என்று பகிரங்கமாக அமைத்துள்ள சீமானுக்கு நடைமுறை யதார்த்தம் புரியவில்லை என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சம்பத்குமார் பதிலடி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவது எப்படி என்று சிந்திக்கிறோம், நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை எப்படி வெற்றி பெறாமல் வைத்திருப்பது என்று சிந்திப்பதாக கூறியிருக்கிறார், விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் பிரபாகரனிசத்தை முன்வைத்து கட்சி தொடங்கிய நீங்கள் இப்போது சீமானிசத்தில் கொண்டு போய் கட்சியை நிறுத்தியிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் ஒவ்வொரு விளக்கத்தையும் சீமான் தன்னிச்சையாக கட்சியில் எடுத்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை எப்படியாவது வெற்றி கழகம் வெற்றி பெறுவது எப்படி என்று சிந்திக்கிறோம் என்றும், தமிழ் தேசிய அரசியலை எப்படி வெற்றி பெறாமல் வைத்திருப்பது என்று சீமான் சிந்திப்பதாகவும் இந்த கொள்கை பரப்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சம்பத்குமார் சீமானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்.